ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கோவில் பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தப்போ அடுத்த நாள் நாங்கள் முத்தாரம்மன் கோவில் போயிட்டு வந்தோம். திருச்செந்தூர்லேருந்து 15 கிலோமீட்டரில் குலசேகரப்பட்டினம் இருக்குது. அங்கே முத்தாரம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை காலையில். கார் பார்க்கிங் கோவிலுக்கு முன்னாடியே இருக்குது. நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் வந்துடும். நம்ம இதில் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. நம்ம இதில் போயிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னா கோவில் வந்துடும். நம்ம இதுக்கு நிறைய மினி பஸ் அவைலபிளாக இருக்குது. ஓன் வெஹிக்கிள் தான் வரணுன்ட்டு இல்லை. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். தூத்துக்குடி மாவட்டத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள்னு சொல்லலாம். இங்கே ஈஸ்வரன் எப்போவுமே இல்லாத மாதிரி லிங்க வடிவில் இல்லாமல் மீசை வச்சுக்கிட்டு அம்மனோட சேர்ந்து அருள்பாலிக்கிறாரு. அம்மன் பார்த்திங்கன்னா முத்துக்களை அணிஞ்ச அம்மன்கிறதுனால முத்து ஆரம் அம்மன், முத்துக்களையே ஆரமாக அணிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது குலசேகர மன்னனால் கட்டப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் ஞானமூர்த்தீஸ்வரராக அருள் கொடுக்குறாரு, ஞானத்தை வாரி வழங்குறாரு. அதே மாதிரி அம்மன் சகல நோய்களையும் பிணிகளையும் தீர்க்கக்கூடிய அம்மனாக இருக்கிறாங்க. இங்கே தசரா திருவிழாவில் பக்தர்கள் நிறைய வேடம் அணிஞ்சு மற்ற மக்கள்கிட்ட பணம் வாங்கி இங்கே காணிக்கை செலுத்துறது ரொம்ப ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கு. அம்மன் கோவிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே குங்குமம் நிறைய கலர்ஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கு குங்குமச்சிமிலும் பக்கத்தில் மரத்தில் ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம திரும்பி வரப்போ வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். அப்புறம் கருப்பட்டி, பனங்கற்கண்டு அந்த கடையும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள், குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கடைகள் 2 சைடுமே வச்சுருக்காங்க. அந்த அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே மினி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் கார், பைக் மட்டும் இல்லை, ஓன் வெஹிக்கிள் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அவங்க பிரசாதம்லாம் சாப்பிட்ருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம முத்தாரம்மன் திருக்கோவில்னு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃப்ரீ தர்ஷன். நாங்கள் போகிறது ஸ்ட்ரெயிட்டாக 100 ருபீஸ் தர்ஷனுக்கு தான் போனோம். ஏன்னா அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. 2 hours 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் 100 ருபீஸ் டிக்கெட்டில் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு திரும்பி வந்தாச்சு. இப்போது இதுதான் ஃப்ரீ தர்ஷன். நாங்கள் அந்த சைட் போனது 100 ருபீஸ். நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட்டில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஞானமூர்த்தீஸ்வரர் மீசையோடு இருக்கார். அம்மன் 2 கோரப்பல் வெளியே தெரிகிற மாதிரி காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப பக்கத்துலேயே நம்ம அம்மனை பார்க்கலாம். எங்களுக்கு எலுமிச்சங்கனி கொடுத்தாங்க எங்கள் 4 பேர்த்துக்குமே. எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே தெரியல. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, அம்மனை பக்கத்தில் பார்க்க முடியுமா அப்படி மாதிரி டவுட்டில் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஆனால் ரொம்ப கிட்ட நாங்கள் பார்த்து எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் திரும்பி ரிட்டன் வர்றப்போ நாங்கள் அங்கே குங்குமம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு ரெட் கலரில் இருக்கிற குங்குமம் வாங்கினேன், ப்ரௌன் இல்லை. நான் அதை வாங்கலை, ரெட் கலர் வாங்கினேன். அப்புறம் மர குங்குமம் சிமில் வீட்டில் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுல ரெட், க்ரீன், எல்லோ ஸ்டோன் இருக்கிறது மாதிரி வாங்கினோம். ரெட் கலர் பார்த்திங்கன்னா காரில் வர்றப்போ இந்த ஸ்டோன் லைட்டாக போயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே கடற்கரை இருக்குது. அம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம கோவிலிருந்து கடற்கரையை பார்க்காம நம்ம போக முடியாது. ஏற்கனவே நாங்கள் திருச்செந்தூரில் கடலில் நல்லா விளையாடிட்டு தான் வந்தோம். ஆனாலும் திருப்தி ஆகலை. ஆனால் திருப்பி நம்ம மறுபடியும் ஒரு கடலை பார்ப்போம்னு நாங்கள் நினைக்கல. இங்கே நாங்கள் ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை திருச்செந்தூரில் இருக்கிற அளவுக்கு. கடற்கரையை நிறைய பேர்த்துக்கு தெரியல. அம்மன் கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. கடற்கரை இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 கார், ஒரு 3 2 வீலர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக எதுவும் இல்லை. கார் பார்க் பண்ணுறதுக்கு நிழல் கிடச்சிது. நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கடற்கரைக்கு போயிட்டு கிளம்பிட்டோம். பார்க்கிங்க்கு கோவிலில் 50 ருபீஸ், இங்கே 50 ருபீஸ் பே பண்ணோம். பாருங்கள், கிளிஞ்சல் நிறைய இருக்குது. நான் இதை சங்குன்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. கிளிஞ்சல் தானே இது, நிறைய இருக்குது. அப்படியே ஒரே குவியலாக குவிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் நல்ல சூடு மணலில் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் கடலை பார்க்குற சந்தோஷத்தில் எங்களுக்கு அந்த சூடே தெரியல. கிட்ட போயிட்டோம். ரொம்ப ரஷ் இல்லை. நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துட்டுருக்கு. அங்கே திருச்செந்தூர் கோவிலில் கூட ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. அது எதனாலேயும் எனக்கு தெரில. இங்கே நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இல்லாததுனால அந்த சைடு ரைட் சைடில் மட்டும் ஒரு 10-20 பேர் மாதிரி குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இடத்துல ஒருத்தருமே இல்லை. நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம்.
கடலை பார்த்ததையுமே வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வந்துடுது. நல்லா வந்து நாங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த கடல்லையும். நாங்கள் கிளம்புற ஐடியாவில் வந்தோம், ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பலான்னு. ஆனால் மனசே வரல. ஒரு 1 ஹவர் மாதிரி இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ரசிச்சிட்டோம். தூரத்தில் வந்து ஒரு பாலம் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அது வந்து பாலம் இல்லை, உடன்குடி அணுமின் நிலையத்தில் இதை போட்டிருக்க அந்த இது பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பனைமரம் தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் கூட அதிகமாக இல்லை, பனைமரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே கருப்பட்டி பனங்கற்கண்டு நிறைய கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். நம்ம சைடில் இவ்வளோ பனைமரத்தை பார்க்க முடியாது. இதுதான் உடன்குடி அணுமின் நிலையம். பார்த்திங்கன்னா இது 930 ஏக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்லி, கரெக்டாக தெரியல. நானும் ரொம்ப தூரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், ஆனால் முடியவே இல்லை. இப்போ தான் போர்டு வருது பாருங்கள், உடன்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ட்டு. இனி நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த குங்குமச்சிமிழ் காமிக்கிறேன். வாங்க குங்குமச்சிமிழ் பார்க்கலாம். நம்ம என்ன கலர் கேட்குறோமோ குங்குமம் அதை இதில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன பேப்பர்லேயும் கவரில் போட்டு கொடுக்குறாங்க. மர குங்குமச்சிமிழ் வேணும்னாலும் நம்ம அதில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றப்போ மங்களகரமான பொருள் வாங்காமல் வரக்கூடாது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச குங்குமம் வாங்கிட்டு வந்தேன். டெய்லி வெளியே கிளம்புறப்ப இதை நாங்கள் வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு. நீங்களும் வந்து திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா ஒரு கோவிலோடு வராதிங்க, பக்கத்தில் இருக்கிற கோவிலும் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. குங்குமம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரும் இருந்துச்சு, டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன். ரெட்லேயும் அதே மாதிரி தான், லைட் ரெட்டு டார்க் ரெட் இருந்துச்சு. இது வந்து லைட் கலர் ரெட்டு. வைக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் கோவிலில் போகிறப்போ 2-3 கோவில் நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறது நல்லது. நம்ம ஒரே டைமில் நம்ம 2-3 கோவில் தரிசனத்தை பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு போவோம். 2 டேஸ் டைம் எடுத்துக்குவோம். ஓரளவு 3-4 கோவிலாச்சும் கவர் பண்ணிடுவோம். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.